திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் 10 நாட்களுக்கு திறந்திருக்கும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் வண்ண மலர்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஏழுமலையான் கோவிலில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட போது பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் ஆன்லைனில் முன்பதிவு செய்த ₹300 சிறப்பு தரிசனம் டிக்கெட்டுகள், உள்ளூர் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட்டுகள், VIP தரிசன டிக்கெட்டுகளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி நாட்களில் மட்டுமே சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நிலையில் இந்த ஆண்டு கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 10 நாட்களுக்கு திறந்திருக்கும் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்த முறை வைகுண்ட ஏகாதசி முடியும் வரை விடியற்காலை 4 மணி முதல் இரவு 12 மணி வரை நாள்தோறும் அன்னப்பிரசாதம் வழங்கவும் தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி தமிழகத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதான பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி அதிகாலை 4:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. தொன்மை வாய்ந்த சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் கொரோனா தடுப்பு நடைமுறைகளுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது 3000 பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. எனினும் மக்கள் சுவாமி தரிசனத்தை காண கோவிலின் வெளிப்புறத்தில் பெரிய அளவிலான LED திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. புகழ்பெற்ற சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோவிலில் அதிகாலை 4:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக முன்பதிவு செய்த 10,000 பேருக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமிழக அரசின் முத்திரை சின்னமாக விளங்கும் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ராப்பத்து உற்சவத்தின் முதல் நாளான இன்று ஆழ்வார்கள் எதிர்ச்சேவை செய்ய சொர்க்கவாசல் வழியாக முதலில் பெரிய பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ச்சியாக ஆண்டாள் ரங்கமன்னாரும் பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். பெருமாள் மங்களாசாசனம் பெற்ற திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பின் போது பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவிலில் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது.
புதுச்சேரி திருபுவனை பகுதியில் அமைந்துள்ள தென்கலை வரதராஜ பெருமாள் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷத்துடன் சுவாமியை தரிசித்தனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வரதராஜ பெருமாள் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில், 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மயிலாடுதுறை ஸ்ரீ திவிகர பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.